குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் 4/6/2024 முதல் 10/6/2024 வரைக்குமான, அதாவது வைகாசி 22 முதல் வைகாசி 28 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில் செவ்வாயும், ரிஷப ராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் 4 பேரும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தேய்பிரை சந்திரன் மேஷ ராசியில பரணி 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா 2 மற்றும் ரோகிணி 2ஆம் பாதங்கள்லையும், 4வது நாள் ரிஷப ராசியில மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்திலையும், 5, 6வது நாட்கள் மிதுன ராசியில திருவாய்திரை 2 மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் கடக ராசியில பூசம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திதின்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி, தேய்பிரை சதுர்த்தசி, அமாவாசை, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவிதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சோபனம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா கரசை, பத்திரை, சதுஷ்பாதம், பவம், கௌலவம், கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி விருச்சிகம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், குரு பகவானும், புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதனால அப்பாவுடைய ஆரோக்கியம், பரம்பரை சொத்துக்கள், இந்த விஷயத்துல கவனமா இருங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. களத்திரம், கூட்டு தொழில், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்கனாலையும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால கவனமா இருக்கிறது நல்லது. சுபதிசா நடக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இப்ப சொன்ன எல்லா விஷயங்களினாலையும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வெளியூர்ல இருந்து திருமண வரன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்றதுனால நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பெரியம்மா, குழந்தைகள், தாத்தா, தாய்மாமா, குலதெய்வ கோவில் விஷயமா அதிக அக்கறை எடுத்துக்கணும். ராகு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரம், சிறுதூர பயணங்கள், சின்ன சின்ன ஆபரணங்கள், இசை கருவிகள், செல்போன், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல இருக்கிற வேலையாட்கள், இல்ல உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 6, 7, 8, 9ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால வேலை செய்யற இடத்துல அவசரம் இல்லாம நிதானமா இருக்கணும். எதிரிகள் கிட்டையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு வேலை செய்யறது நல்லது. பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி உறவுகள், இதனால லாபமோ நஷ்டமோ நடக்கிற திசா புத்தியை பொறுத்து வாரத்தோட 2 மற்றும் 3வது நாட்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 2 நாட்கள் தொழில் விஷயமா கடன் வாங்குற மாதிரி இருந்தாலும், மாமியார் மற்றும் களத்திரத்தை தொழில் விஷயத்துல சம்பந்தப்படுத்துற மாதிரி இருந்தாலும் நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது. கடைசி 2 நாட்கள் நண்பர்கள், அம்மாவுடைய ஆரோக்கியம், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மொத்தத்துல பெண் தெய்வங்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சப்த கன்னிமார்கள் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.